பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தருடைய கோபாக்கினை இருக்குமானால், கர்த்தருடைய கோபம் மாற, அவர் நம்மேல் வைத்த எரிச்சல் மாற, சங்கீதக்காரன் தாவீதை விட அதிகமாக கரிசனை உள்ளவராய் மோசே என்கிற தேவ மனுஷன் சங்கீதம் 90 நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை நான் இன்றைக்கு உங்களுக்காக வாசித்து ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரியம் உண்டாயிருக்கும், உங்கள் இருதயத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும், உங்கள் இருதயத்திலே களிப்பு உண்டாயிருக்கும், நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 90 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். இது ஒரு ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளே. இதை காலையும் மாலையும் ஏறிடுங்கள். உங்கள் வாழ்க்கை பெருவாரியான ஆசீர்வாதங்களால் நிரம்பும். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நீர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். அருமையானவர்களே, இது ஒரு அருமையான ஜெபம். தேவனுடைய மனுஷன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை களத்துக்காக ஏறெடுத்த ஜெபம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். நீர் அநாதியாய் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். எங்களை உபத்திரவப்படுத்தி சிக்ஷைக்கு உட்படுத்தி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்று சொல்லுகிறீர். நாங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதுவும் சஞ்சலமும் வருத்தமாய் இருக்கிறதே. வருத்தம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை திருப்தியாக்கும்படிக்காய்
எங்களிடத்தில் திரும்பி வாரும். எதுவரைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர்? கோபத்தை மறந்து எங்கள் மேல் பிரியமாயிரும் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்களோடு கோபமாயிருந்து மீண்டும் அவர்கள் பிரியமானீரே, அதுபோல் எங்கள் மேல் நீர் பிரியமாயிரும் சுவாமி. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலியூர்ந்து மகிழ்வதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் சுவாமி. உமது கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும் ஐயா. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு இணையாய், நாங்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கு இணையாய், நாங்கள் வியாதிப்பட்ட நாட்களுக்கு இணையாய், நாங்கள் கடன்பட்ட நாட்களுக்கு இணையாய், நாங்கள் கண்ணீர் வடித்த நாட்களுக்கு இணையாய், நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்களுக்கு இணையாய், உபத்திரவப்பட்ட நாட்களுக்கு இணையாய் நீர் எங்களுக்கு சந்தோஷத்தை தாரும் தகப்பனே. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக அதற்கு சரி சமமாக இன்பத்தை தாரும். இன்பத்தையும் சமாதானத்தையும் தந்து எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரரிடத்தில் உம்முடைய கிரியை விளங்குவதாக சுவாமி. உம்முடைய ஊழியக்காருடைய பிள்ளைகளிடத்தில் உம்முடைய மகிமை விளங்குவதாக சுவாமி. சகல விசுவாச குடும்பங்களின் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ மகிமை அவர்கள் மூலமாகவும் வெளிப்படட்டும். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் பிரியமாயிருந்து எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். இவருடைய வியாபாரங்களில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். கைகள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கைடு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க பொக்கிசாலை வானத்தை திறந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. மல்கியா 3:10 படி இவர்கள் இடம் கொண்டு பெருகும்படிக்காய் இவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். தேவ கிருபை மட்டும் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். இந்த சங்கீதம் 90 அன்றாடம் காலையும் மாலையும் வாசியுங்கள். இல்லையேல் உங்கள் பிரயாண நேரங்களிலோ வீடுகள் இருக்கும்போதோ யூடியூப்பில் இந்த ப்ரோக்ராமை கேட்டு நீங்கள் பயனடையுங்கள். உங்கள் மேல் கர்த்தரின் கோபம் மாறி கர்த்தருடைய பிரியம் உண்டாயிருக்கும். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இணையாய் என் அருள்நாதர் இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளையும் திருப்தியாக்குவார். கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் திருப்தியாவீர்கள். உங்கள் கைகளின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட் பிளஸ் யூ ஆல். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் விரும்பினால் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் அழைத்து செபிக்க என்னுடைய எண்ணை பயன்படுத்துங்கள். ஆமென்.